ஆகஸ்ட் 25 முதல் இரவு 7 மணிக்கு காத்து வாக்குல 2 காதல் நம்ம கலைஞர் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள். எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசிக்கிட்டு. அது இல்ல கங்கா. ஏய் பிரபு, நமக்காக மட்டுமா பண்றோம், அவருக்காக சேர்த்தான பண்றோம். எப்படியாச்சும் பேசி சம்மதிக்க வச்சு கூட்டிட்டு போவோம். ஏங்க, மாமா முடியாதுன்னு தான் சொல்லுவாரு. பேசுற மாதிரி பேசி ரெஜிஸ்டர் ஆபீசரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவோம். நிலைமைய புரிஞ்சுக்கிட்டு மாமா சம்மதிச்சு கையெழுத்தும் போடுவாரு. கங்கா சொல்றதுதான் கரெக்ட். 4 பேர் முன்னாடி போய் நின்னு கேட்டாதான் அவரு சங்கடப்படுவாரு. வீட்ல வச்சு பேசினா ஓகே சொல்லிடுவாரு. மாமா வர்றதுக்குள்ள நீங்க போய் ஆபீசரை கூட்டிட்டு வாங்க. நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருவோம். என்ன யோசிக்கிறீங்க? இதை விட்டா நமக்கு வேற வழி கிடையாது. எப்படியாவது ஆபீசரை போய் கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வாங்க. போங்க. அத்தை, சூப்பர் ஐடியா கொடுத்தீங்க. இப்பதான் எனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கு. இதுக்குதான் அத்தைன்னு ஒருத்தங்க வீட்ல இருக்கணும். ரெஜிஸ்டர் ஆகி மாமா உயிரோட இருக்காருன்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா 30 லட்சம் கிடைச்சிரும். நம்ம எல்லாரும் பிரிச்சுக்கலாம். எனக்கு எதுவும் வேண்டாம் கங்கா. அப்ப எனக்கு பங்கில்லையான்னு கேட்டீங்களே. நானும் இந்த வீட்ல தானே இருக்கேன்னு என்னை இன்வால்வ் பண்ணுங்கன்னு சும்மா கேட்டேன். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு நீங்க சந்தோஷமா இருந்தா போதும். அத்தைன்னா அத்தை தான். இப்படி ஒரு அத்தை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். இப்பதான் எனக்கு பசிக்கிற மாதிரி இருக்கு. நான் சாப்பிட்டு வந்துடுறேன். போங்க. என்ன கேட்காத நீங்களே ஒரு முடிவு எடுப்பீங்களா? இப்படி ஒரு யோசனை உங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? அந்த சிவசு தானே? நான் தான் சொன்னேன். நீயா? என்ன மீனாட்சி, நீ ஏன் என்ன புரிஞ்சுக்காம இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்க? எனக்கு வேற வழி தெரியலங்க. எல்லாரும் நீங்க செத்துட்டீங்கன்னு சொல்றாங்க. அது என்னால தாங்கிக்கவே முடியல. அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுப்பியா? என்ன பத்தி யோசிக்கிற நீ? உன்னை பத்தி யோசிச்சியா? நான் எல்லாத்தையும் யோசிச்சு தெளிவா தாங்க முடிவெடுத்திருக்கேன். நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு ப்ரூவ் பண்ணணும். அதுக்கு நம்ம மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷனை தவிர வேற வழியே கிடையாது. ஆமாப்பா, சித்தி சொல்றது கரெக்ட் தான். நீங்க செத்துட்டீங்கன்னு சொல்ற அந்த வார்த்தையை கேட்கும் போது எப்படியோ இருக்குப்பா. ஆமா மாமா, ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லுன்னு சொல்லுவாங்க. அரை சொல்லா உங்களை பத்தி யாரையும் பேச விடக்கூடாதுல்ல மாமா. அப்பா, நாங்களே சம்மதிக்கிறோம், நீங்க ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க? நடந்த கல்யாணத்தை தானே இப்ப ரெஜிஸ்டர் பண்ண போறோம். என்னமோ நீங்க புதுசா கல்யாணம் பண்ணிக்க போற மாதிரி பேசுறீங்களே. எங்களால வந்த பிரச்சனைய நாங்க தான் சரி பண்ணணும்னு சொன்னீங்க. அவங்க சொல்றது சரின்னு படுது. அதனாலதான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டீங்க. உங்க எல்லாருக்கும் நான் தலையை ஆட்டணும், அப்படிதானே? உங்களை யாருமே கட்டாயப்படுத்தலைங்க. எப்பவோ நடந்த பிரச்சனை இப்ப விஸ்வரூபம் எடுத்துருச்சு. அதனால எல்லாருக்கும் மன உளைச்சல். அடுத்தது என்ன செய்யறதுன்னு தெரியல. இல்ல வேற ஏதாவது நல்ல சொல்யூஷன் இருந்தா நீங்களே சொல்லுங்க, நாங்க அதை கேட்டுக்கிறோம். இல்ல அண்ணா, எனக்கு கூட இதான் சரின்னு படுதுண்ணா. ரெஜிஸ்ட்ரார் வீட்டுக்கு தானே வராரு. நமக்குள்ள ரகசியமா இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிடலாம்ண்ணா. டேய், எல்லாம் தெரிஞ்ச நீயே ஏன்டா இவங்களோட சேர்ந்து கூத்தடிக்கிற? வேற என்னண்ணா பண்றது? அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல நீங்க மாட்டிருக்கீங்க. முதல்ல இந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரணும்ண்ணா. ரெஜிஸ்டர் வந்துட்டாரு. மாமா, வந்தவர்கிட்ட முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அப்புறம் எல்லாமே வேஸ்ட் ஆயிடும் மாமா. அப்பா,
உங்களுக்கு மனசு இல்லைனாலும் எங்களுக்காக சரின்னு சொல்லுங்கப்பா ப்ளீஸ்ப்பா. என்னமோ பண்ணுங்க. வாங்க சார். வணக்கம். என்னப்பா கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை சாட்சி கையெழுத்து எல்லாம் ரெடியா இருக்காங்களா? நீங்க அவ்வளவு தூரம் கேட்டு நான் சொன்னதுக்கு சம்மதிச்சதுனால தான் வீட்டுக்கே வரேன்னு சொல்லிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் சார். எல்லாரும் அவ்வளவுதான் இருக்காங்க. வாங்க சார். வாங்க சார். உட்காருங்க சார். வணக்கம் சார். வணக்கம். அவர் எங்க அப்பா சுந்தரம், இவங்க எங்க சித்தி மீனாட்சி. இவங்களுக்கு கோயில்ல தான் சார் கல்யாணம் ஆச்சு. அதைத்தான் ரெஜிஸ்டர் பண்ணோம். ஓ, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவர் சார். பிள்ளைங்க கல்யாணத்தை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும். ஆனா உங்க கல்யாணத்தை உங்க பிள்ளைங்க ரெஜிஸ்டர் பண்றாங்க. சார் எல்லாத்தையும் முருகேசன் சார் சொல்லிட்டா சார். சார் இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. போடுங்கண்ணா, போடுங்க போடுங்க. போடுங்கம்மா. சாட்சி கையெழுத்து யார் போட போறாங்க? நான் போடுறேன் மாமா. எங்க போடணும்? அதோ கீழே போடுங்க. அடுத்தது நான். அவ்வளோதான் ஆச்சு. என்ன சார் இது? எல்லாரும் கண்ணாடி போட்டுக்கிட்டாதான் நல்லா தெரியும்னு கண்ணாடி போட்டுக்கிட்டு பார்ப்பாங்க. நீங்க கண்ணாடியை கழட்டிட்டு குறுகுறுன்னு பாக்குறீங்க. நீங்க இறந்துட்டீங்கன்னு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. எப்படி உயிரோட இருக்கீங்க? எப்படி உயிரோடு இருக்கேன்னா, நான் உங்களை மாதிரி தான் இருக்கேன். மூச்சு விடுறேன், சாப்பிட்றேன், பேசுறேன், பாத்ரூம் போறேன், எல்லா வேலையும் உங்களை மாதிரி தான் செய்யறேன். என் வீட்டுக்காரர் செத்துட்டாருன்னு தப்பா ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். நீ வேணா ஒண்ணு பண்ணு, விதவைகள் பென்ஷன் அப்ளை பண்ணு, உடனே கொடுத்துருவாங்க. சும்மா இருங்க, அபசகுணமா பேசாதீங்க. சார், யாரோ அண்ணனுக்கு வேண்டாதவங்க ஏதோ கோல்மால் பண்ணி டெத் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. இப்போ நீங்களே பாக்குறீங்களே அண்ணன் உயிரோட இருக்கிறத. அண்ணா நல்லா மூச்சை இழுத்து விடுங்கண்ணா. இப்போ உன்னை விட்டேன்னா ஓ மூச்சு நின்றுடும். மூச்சை இழுத்து விடுறதும் இருக்காது சார். ஆனா கவர்மெண்ட் ரெக்கார்ட் படி இவர் உயிரோட இல்லையே சார். உங்க முன்னாடி தான் எங்க அப்பா இருக்காருல்ல, நீங்க அதை நம்புறீங்கல்ல? நான் நம்புறேன். ஆனா ரெக்கார்டு இல்லையே சார். சார் 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 ரெக்கார்டை விடுங்க சார். நீங்க வந்துட்டீங்க, கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, அந்த சர்டிஃபிகேட்டை மட்டும் கொடுத்துட்டு போங்க. சாரி சார், கவர்மெண்ட் ரெக்கார்டை மீறி என்னால எதுவுமே செய்ய முடியாது. இவர் உயிரோட தான் இருக்காருங்கிறத ப்ரூவ் பண்ணி சர்டிபிகேட் வாங்குங்க. அப்போதான் இவங்க மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ண சர்டிபிகேட்டை நான் உங்களுக்கு தருவேன். அது வரைக்கும் நாங்க உங்க வீட்டுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணதை பத்தி நீங்க மூச்சு விடாம இருக்கணும். சார், நாங்க மூச்சு விடாம இருந்தா எங்க எல்லாருக்கும் டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி ஆயிரும். டச்சி சும்மா இருக்க மாட்டேன். லோடன்னு நாங்க வரோம் சார். வராதீங்க. இத பாருங்க, எல்லாருக்கும் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. நான் உயிரோடு இருக்கேன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இந்த மாதிரி அபத்தமான வேலையிலெல்லாம் ஈடுபடாதீங்க. சொல்லிட்டேன், நடக்கிறது நடக்கும். அண்ணா அண்ணா இருங்கண்ணா. என்னடா சொன்னா எப்படி? நீங்க உயிரோட இருக்கீங்கன்றது எப்படியா ப்ரூவ் பண்ணி தானே ஆகணும். அது ஆமாப்பா. என்னம்மா, என்னை இப்படி கொண்டு வந்து நிறுத்தாம எதையோ செஞ்சு தொலைங்க. அண்ணா வாடா.
ஒரே கல்லுல 2 மாங்காய். கல்யாணமும் ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு, டெத் சர்டிபிகேட்டும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ம். அண்ணே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அங்கதானே வந்துகிட்டே இருக்க. அது என்னன்னே தெரியலண்ணே, அரை மணி நேரமா ஆட்டோ கண்ணிலே படலண்ணே. என்ன பண்றதுன்னு தெரியாம பாத்துட்டு இருந்தேன், கரெக்டா உங்க போனே வந்துருச்சுண்ணே. நீங்க கவலையப்படாதீங்க, அமௌண்ட்டை மட்டும் ரெடியா எடுத்து வைங்க, விஷயத்தை சிறப்பா செஞ்சிருவோம். என்ன மாப்பிள்ளைகளா சரக்குன்னு வந்து குறுக்க நிறுத்துறீங்க? ஆமா, என்ன 2 பேரும் ஒன்னா வந்திருக்கீங்க? உங்களை பார்க்கதான். ஓஹோ, வர்ற வழியில நானா தான் வந்து மாட்டிக்கிட்டேனா? இதுக்கு பேர் தான் கோயின்சிடென்ட்னு சொல்லுவாங்க போல இருக்குது. ஆமா, என்னாச்சு மாப்பிள்ள? அப்பா மேட்டர்ல ஏதாவது தெரிஞ்சுதா? இனிமே தான் நடக்கணும். என்ன என்ன நடக்கணும்? என்ன மாப்பிள்ள, சின்ன மாப்பிள்ள கை வச்சு ஒரு மாதிரியா பேசுறேன். அதுவா மாமா, உங்க மூலியமா ஒரு காரியம் நடக்கணும், அதுதான் மாமி சொல்றான். நான் என்ன செய்யணும்? நீங்க ஒண்ணும் செய்ய வேண்டாம் மாமா, அமைதியா திரும்பி நில்லுங்க, நாங்க செஞ்சுக்கிறோம். என்ன மாப்பிள்ள, ஏதோ புதிர் போட்டு புரியாத மாதிரியே பேசுறீங்களே, புரியுற மாதிரி சொல்லுங்க. நான் என்ன செய்யணும், நீங்க என்ன செய்ய போறீங்க, அத சொல்லுங்க. நான் சொல்றேன். அதுவா, நாங்க உங்களை அடிக்க போறோம், அதுக்கு எதிர்ப்பு காட்டாம நீங்க அடி வாங்கணும். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, ஏதோ 500 1000 கொடுக்க போறோம், நீங்க எதிர்ப்பு காட்டாம வாங்கிக்கிற மாதிரி சொல்றீங்க. அடி மாப்பிள்ள, அடி. மாமா, முள்ள முள்ளால தான் எடுக்கணும், வைரத்தை வைரத்தால தான் இருக்கணும். அது கரெக்ட், அதே என்கிட்ட சொல்றீங்க. நீங்க தானே எங்க அப்பா உயிரோட இல்லன்னு சர்டிபிகேட் வாங்குனீங்க, அத உங்களை வச்சு தானே இல்லன்னு ஆக்கணும். அதுக்கு நீ என்னை அடிக்கணுமா? ஒரு பெரிய மனுஷனை அடிக்கிறது நியாயம் இல்ல. இப்போ அது மட்டும் தான் நியாயம். மாப்பிள்ள, சின்ன மாப்பிளைய பார்த்தா அமுல் பேப்பு மாதிரி இருக்காரு, ஆனா பேசுறதெல்லாம் ரவுடி பேப்பு மாதிரி பேசுறாரு. நீங்களாவது ஒரு வார்த்தை சொல்லுங்க. மாமா, அப்பா மேல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், அதுக்காக இப்ப நாங்க உங்களை ப்ளீடிங் வர மாதிரி அடிக்க போறோம். நாங்க அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டேஷன் போயிட்டு அப்பா தான் அடிச்சாருன்னு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட சொல்லுங்க. அப்பா மேல கேஸ் ரிஜிஸ்டர் ஆயிட்டா நீங்க வாங்கின டெத் சர்டிபிகேட் பொய்யாயிடும். அதுக்காக ஒரு புள்ள பூச்சிய 2 பேர் சேர்ந்து அடிக்கணுமா மாப்பிள்ள? வேற வழி தெரியல மாமா, மன்னிச்சுக்கங்க மாமா. அருள அட்ரா வேணாம் மாப்பிள்ள, இதுக்கு மேல என்னால அடி தாங்க முடியாது. வேணாம் மாப்பிள்ள, அடிக்காதீங்க. டேய், ரத்தம் கம்மியா இருக்குடா. ரத்தம் இன்னும் அதிகமா இருந்தாதான் கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். வேணாம் மாப்பிள்ள, இதுக்கு மேல அடிச்சுக்கிட்டா எனக்கு தான் டெத் சர்டிபிகேட் வாங்குற மாதிரி ஆயிரும் மாப்பிள்ள. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், நீ அட்ரா. ஐயோ 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 அப்பா அம்மா. இப்ப பாரு. இதுக்கு மேல அடிச்சா உண்மையை செத்துக்கிட்டு போயிட போறாரு. டேய், ஏதாவது ஆட்டோ ஒண்ணு பிடி. ஆட்டோ ஆட்டோ. வரம்பா. இவங்க கூப்பிட்ட உடனே ஆட்டோ வந்துருச்சு. இந்த ஆட்டோ முதல்ல வந்தா நான் வீட்டுக்கே போயிருப்பா. ஐயோ, வாங்க முன்னாடி வாங்க வாங்க. அது இருக்காங்க பாருங்க. எங்கண்ணா? முன்ன போங்க. என்ன சார், ஆக்சிடென்டா? ஆமாண்ணா. அண்ணா, இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் போகணும். ஓவரா அடிபடுது சார், முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். கேஸ் ஹாஸ்பிட்டல் போயிடலாமா? உள்ள போங்க. பிரபு, ஏத்துறா. வண்டியில போங்க, உள்ள போங்க. டேய், நீ பைக் எடுத்துட்டு வா. ஐயா, சீக்கிரமா போயா. ஐயா பாப்ல, எப்படி பட்டீங்களேயா? எங்கயா போயிட்டு இருக்கிறீங்க? இன்னும் ஆஸ்பத்திரியே வரலையா? தலை சுத்தி மயக்க வருதுயா, இந்த நேரம் பார்த்து பசிக்குது வேற. ஐயோ, டேய், ஏன்டா இங்கே நிப்பாட சொல்லிட்ட?
இந்தாங்க நீங்க கிளம்புங்க. சார் ரொம்ப முடியாம இருக்காரு சார், கூட்டி போலாம் சார். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. சார் ஹாஸ்பிட்டல் போலாம் சார், வெயிட் பண்றேன் சார். ஐயோ உங்க அன்புத்துல தாங்க முடியல, நாங்க பாத்துக்கிறோம், நீங்க கிளம்புங்க. எதுக்கு மாமா? சார் பார்த்து போங்க சார். ஆஸ்பத்திரி அண்ணா, இப்படி போங்க. பேசிட்டு இருக்காங்களே. எங்கேயா போற ஆட்டோக்காரர்? அட பாவி மாப்பிள்ளைகளா, என் மேல கொஞ்சம் கூட உங்களுக்கு பரிதாபமே வரலையா? ஆட்டோக்காரனுக்கு இருக்கிற அக்கறை கூட உங்களுக்கு அங்கிள் மேல இல்லையாடாடே? மாமா நமக்கு ரொம்ப வேலை இருக்கு, சீக்கிரமா போலாம். நல்லா அடித்தாங்கறியா? அங்க பாருங்க, போலீஸ் வண்டி நிக்குதா? என்னடா ஒரே மயமயன்னு தெரியுது. அங்க போய் சுந்தரம் என்ன அடிச்சிட்டாரு, இல்ல இல்ல கொலை பண்ண முயற்சி பண்ணாருன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். எப்படியாவது எஃப்ஐஆர் போட வச்சுட்டு வாங்க, நாங்க இங்கே வெயிட் பண்றோம். ஐடியா ரொம்ப பிரமாதம். இது எப்படியே மெயின்டைன் பண்ணுங்க. 2 பேரும் நல்லா வந்துடுங்க. போங்க போங்க, பாத்து பாத்து. அப்பா ஐயா, ரொம்ப இஷ்டமோ? சார் சார் டேய் சார் வணக்கம். யோ யாரையா நீ இப்படி அடிபட்டு வந்திருக்க? ஆமா சார், என்னை அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க சார். கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். தண்ணி இருந்தா கொஞ்சம் கொடுங்க சார். யோ சிவா தண்ணி குடியா. ரொம்ப நன்றி சார். யோ இப்படி அடிபட்டு இருக்கு, எத்தனை பேர் அடிச்சாங்க? அதான் 2 பேரா? கை மடக்க முடியல, ஒரு ஆள் தான் சார். ஒருத்தவனா? ஒரு ஆள் இப்படி அடிக்கிற அளவுக்கு என்னையா பண்ணிட்டு இருந்த? நடக்க கூட செய்யலையா? சார் அடிச்சவனை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவனை புடிச்சு உள்ள போறதை விட்டு அடி வாங்கின என்னைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்களே சார். என்னால முடியல. ஆமா சார், என்னால முடியல சார். சரி அடிச்சது யாருன்னு சொல்லு. ஏய் சிவா சார் கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கிட்டு யாரா இருந்தாலும் ஆக்ஷன் ஓகே எடுங்க. சார். யோ வாயா. வரேன் சார். நன்றி சார். யோ அச்சம் பேரு அட்ரஸ் எல்லாம் சொல்லு. எல்லாமே சொல்றேன் சார். சொல்லு, அவன் சொல்லு. வீடு கூட தெரியும் சார். பேர் வந்து சுந்தரம். சுந்தரம். சுந்தரமா? எந்த சுந்தரம்? அந்த கஸ்தூரி இல்ல சுந்தரம் சார். இப்ப கூட வீடு மாறிட்டாங்க. அதனாலதான் என் டவுட்டா கேக்குறேன். இன்சிலோட பேரை சொல்லு. போட்டோ இருக்கா? இருக்கு சார். பிஆர் சுந்தரம் நினைக்கிறேன். இருக்கு. இவன் தான் சார். இந்த ஆளா? ஆமா சார். இந்த ஆள் பேர் தான் ஊர் ஃபுல்லா அடிபடுது. இவன் தான் சார் என்னை போட்டு அடின்னு அடிச்சா. ஆமா சார், எப்படியாவது அவனை பிடிச்சி உள்ள போட்டிருக்கேன் சார். ஏண்டா ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்காங்க, ஒருவேளை அடி வாங்கினது நம்மளையோ? இன்னும் 2 அடி ஜாஸ்தியா போட்டிருக்கணும், அப்ப நம்பிருப்பாங்க. இருறா இருந்தாலும் வரட்டும் பாப்போம். இந்த சுந்தரம் ஒன்னு அடிச்சானே என்ன கேஸ் போட சொல்றியா? சார் இப்படி என்னை அடிச்சு கொடுமைப்படுத்திருக்கான், அவன் மேல கேஸ் போட்டு அவனை தூக்கி உள்ள போடுங்க சார். யோ செத்தவர் வந்து ஒன்னு அடிச்சாரா? இதை என்ன நம்ப சொல்றியா? உடம்பு ஃபுல்லா காயமா இருக்குன்னு பாக்குறேன், இல்ல நானும் 4 சாத்து சாத்துவேன். சார் அந்த சுந்தர சாகல சார், உயிரோட தான் சார் இருக்கா. அவன் மேல எஃப்ஐஆர் போடுங்க சார். யோ செத்து போனவன் எப்படி அடிப்பான்? நீ எங்கேயோ கீழே விழுந்து மண்டையை உடைச்சிட்டு வந்து அவர் பேரை மாத்தி சொல்றியா? முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போயா. சார் என் கூட வாங்க சார், அவன் உயிரோடு இருக்கிறத நான் காட்டுறேன், அதுக்கப்புறமா கேஸ் போடுவீங்களா? உன் பைத்தியகரத்தனமான பேச்சை கேட்டுக்கிட்டு என்னால வர முடியாது. சுந்தரம் செத்துட்டாருன்னு கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கு. ஐயோ, சுந்தரத்தையே நான் நேர்ல கூட்டு வர நம்புவீங்களா? அதுக்கப்புறமா அது எஃப்ஐஆர் போடுவீங்களா? அவர் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படியே வந்தாலும் அவர் உயிரோட தான் இருக்காருன்னு ப்ரூவ் பண்ணாதான் அவர் மேல கேஸே போட முடியும். என்ன சார் இப்படி ரத்த கலரியா வந்திருக்கேன், கொஞ்சம் கூட நான் சொல்றதை நம்பவே மாட்டேங்கிறீங்களே சார். கொஞ்சம் நம்புங்க சார் நான் சொல்றத சார். அதனாலதான் சொல்றேன், சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணு, நல்லா ரெஸ்ட் எடு.
கான்ஸ்டபிள் இவர் அமுச்சு விடு. யோ வாயா, நானே ஒரு ஆட்டோ பிடிச்சி அனுப்புறேன். இருக்கட்டும் சார், ரொம்ப நன்றி. ஏய்யா, போறியா? நானே போய்க்கிறேன். பார்த்து போ. நன்றி சார், வரேன் சார். ம். என்னடா இது, இந்த போலீஸ்காரர் நம்ம சொல்றதையே நம்ப மாட்டேங்கிறாரு. இப்ப இவங்க 2 பேரும் நம்ம சொல்றதை எப்படி நம்ப போறாங்கன்னு தெரியலையே. ஏடா இப்படி நடக்காத ஒரு விஷயத்துக்கு என்னைய நடக்க முடியாம பண்ணிட்டீங்களடா. ஐயோ சிபசு, உனக்கு நேரமே சரியில்லடா. அவங்க அப்பன் பேர்லயே எப்பயார போட்டு சொந்த அப்படம் உள்ளதற்கு எவ்வளவு ஆர்வமா இருக்காங்க பாரு. ஐயம்மா, ஐயா, ஆஹா, ஐயோ, ஐயோ. மாமா, அப்பா மேல நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எஃப்ஐஆர் போட்டாங்களா? போட்டாச்சு. நாளைக்கு ஐஜி இன்ஸ்பெக்டர் எல்லாம் சேர்ந்து வந்து உங்க வீட்டுல உங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிடுவாங்க. ஆகஸ்ட் 25ல இருந்து இரவு 7 மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்குல 2 காதல்.